பெரிய பெரிய ஹோட்டல்ல என்னால எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வந்து டிஸ்பிளேல பார்க்க முடியுதோ இல்லையோ, சின்ன சின்ன ஜூஸ் ஷாப்ஸ்ல என்னால பார்க்க முடியுது சார். ஒரு ஜூஸ் குடிக்கலாம் போய் நிறுத்தணும்னா ஃபர்ஸ்ட் பெருசா ஒட்டிங்க. அந்த கடை பேர் அவங்க பேர்ல தான் இருக்கா, ஓனர் பேர்ல ரெஜிஸ்டர் இருக்கா எதுவும் தெரியாது. ஆனா எஃப்எஸ்எஸ்ஐ லோகோ மட்டும் கண்ணுல தெரிஞ்சிருது. ட்ரஸ்டடா திரும்ப போயிட்டு ஒரு சாத்துக்குடி ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் சொல்றோம். ஆனா அதுல வாயில வைக்கும்போது தெரியுது, உங்களோட ரைடுமே அதுக்கான ஒரு அத்தாட்சியா தெரியுது. அங்கேயுமே ரைட்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அங்க ஃபைண்டிங்ஸ்ல என்ன சார் இருந்தது ஜூஸ் ஷாப்ஸ்ல? முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா இப்போல்லாம் ஜூஸ் ஷாப்ஸில் நிறைய மாறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சந்தேகப்பட்ட கடைகளெல்லாம் போய் பார்த்தோம்னா இப்போல்லாம் மாறிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுத்தனாலையும் மக்கள் வந்து அது வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. முதல்லலாம் அவங்களுக்கு எப்படி என்ன கேட்கணும்னு தெரியாது. இப்போ நான் மக்களுக்கே சொல்லி கொடுத்துறது. நீங்கள் ஜூஸ் கடைக்கு போகிறீங்களா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நீங்களே பழத்தை எடுத்து கொடுங்க, அதை கட் பண்ண சொல்லுங்கள், அதை போட சொல்லுங்கள், அதை குடிங்க. அவங்க ஏற்கனவே ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கதோ இல்லை கட் பண்ணி வச்சுருக்கோ தயவுசெய்து அந்த பழத்தோட கெட்டுப்போன பழங்கள் எவ்வளோ வருதுன்றதுலாம் நம்ம சொல்ல முடியாது.